சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுடன் செல்போனில் பேசிய மற்றொரு நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் 23ஆம் தேதியன்று இரவு 8 மணியளவில் தனது காதலரான அதே பல்கலைக்கழக மாணவருடன் தனிமையில் இருப்பதை மறைந்திருந்து ஞானசேகரன் வீடியோ எடுத்ததுடன் தங்களிடம் வந்து அதை காட்டி டீன் மற்றும் பேராசிரியரிடம் காண்பித்து டிசி தர வைத்து விடுவேன் என்று மிரட்டியதாக மாணவி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தனது செல்போனில் இருந்த தந்தையின் எண்ணை எடுத்து அவருக்கு வீடியோவை அனுப்பிவிடுவதாக மிரட்டியதுடன் தனது காதலனை அங்கிருந்து விரட்டிவிட்டு நெடுஞ்சாலை ஆய்வகம் அருகே தன்னை அழைத்துச் சென்று தன்னுடன் இருக்க வேண்டும், அந்த சார்குடையும் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என ஞானசேகரன் ஆப்ஷன் தந்ததாகவும் மாணவி கூறியுள்ளார். அப்போது ஞானசேகரனுக்கு ஒரு போன் கால் வந்ததாகவும் அந்த நபரிடம் மிரட்டிவிட்டு விடுவேன் என்று கூறியதாகவும் மாணவி கூறியுள்ளார். மேலும் தனக்கு மாதவிடாய் என்று சொன்ன பின்னரும் பாலியல் வன்கொடுமை செய்து அதையும் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு தான் கூப்பிடும் போதெல்லாம் வர வேண்டும் என ஞானசேகரன் மிரட்டியதாகவும் மாணவி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து பிரியாணி கடை உரிமையாளரான ஞானசேகரன் பதிவு செய்த வீடியோக்கள் வழக்கில் முக்கிய தடயம் என்பதால் அவரது செல்போனை தடயவியல் துறை ஆய்வுக்கு போலீசார் அனுப்பியுள்ளனர்.